Dear student, welcome to our zoology class. Last class video structure of prawn பார்த்தோம். Today discuss about appendages of prawn. இறாலின் ஒட்டுறுப்புகள். The appendages of the prawn differ widely for performing different functions. The modification takes place either by variation of shape or by suppression of one or more parts, but all the appendages are built on the same general plan. There are 19 pairs of appendages, one pair to each body segment. According to their position on the body, the appendages are divided into cephalic, thoracic, and abdominal. 13 pair cephalothoracic. The first 5 were cephalic and the following 8 are thoracic. தலை மார்பு பகுதி. 6 pair abdomen or abdominal. 6 pair வந்து வயிற்று பகுதி. ஒவ்வொரு கண்டத்தில் வந்து வயிற்று ஓரங்களில் ஒட்டுறுப்புகள் காணப்படுகின்றன. முதல் 5 இணைகள் தலைப்பகுதியிலும் அடுத்த 8 இணைகள் மார்பு பகுதியிலும் கடைசி 6 இணைகள் வயிற்று பகுதியில் அமைந்துள்ளது. முதல் இணை ஒட்டுறுப்புகள் தவிர மற்ற எல்லா ஒட்டுறுப்புகளும் பைராமஸ், அதாவது இரு கிளைகளுடையவை. ஓகே, திஸ் இஸ் டோட்டல் appendages ஆஃப் prawn. 3 parts பிரிந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பைப்பர் செஃபாலிக் தலைப்பகுதி, ஆன்டினியூல், ஆண்டனா, மேண்டிபிள், ஃபர்ஸ்ட் மேக்ஸிலா முதல் துருவத்தாடை, செகண்ட் மேக்ஸிலா இரண்டாம் துருவத்தாடை. இது தலைப்பகுதி. நெக்ஸ்ட் தொராசிக் மார்பு பகுதி, மார்பு ஒட்டுறுப்புகள். இது ஃபர்ஸ்ட் மேக்ஸிலிப்பர் முதல் துருவ தாடைக்கால்கள், செகண்ட் மேக்ஸிலிப்பர், third maxilliped, last walking legs. This is 5 segments. Walking legs, நடக்கும் கால்கள். ஓகே, இது வயிற்று ஒட்டுறுப்புகள் abdominal 6 pair. ஃபர்ஸ்ட் பிலியோபோட் முதல் வயிற்று ஒட்டுறுப்பு, செகண்ட் அந்த வயிற்று ஒட்டுறுப்பு, 3, 4, 5 பிலியோபோட்ஸ், லாஸ்ட் ஒன் யூரோபோட்ஸ், வால் கால். ஓகே, a typical biramous appendages consist of a 2-jointed stalk of protopodid, the 2 segments of which are coxa and the basis. The coxa lies proximal to the basis. Attached to the basis there are 2 branches, an outer exopodid and an inner endopodid. The proximal end of the coxa is lodged into a depression on the ventral surface of the animal, forming a ball and socket joint. ஒவ்வொரு ஒட்டுறுப்பும் ஒரு அடித்தண்டு புரோட்டோபோடைட் கொண்டுள்ளது. இதில் இரு கணுக்கள் போட்டோமெர்கள் ஆனது. கீழே உள்ளது காக்ஸா என்றும் மேலுள்ளவை பேசிஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. புரோட்டோபோடைட்லேருந்து 2 பிரான்ச்சஸ் தோன்றுது. இன்னர் சைட் பிரான்ச்சஸ் வந்து எண்டோபோடைட், அவுட்டர் சைட் எக்ஸோபோடைட் என்று அழைக்கப்படுகின்றது. திஸ் இஸ் செஃபாலிக் appendages. தலை ஒட்டுறுப்புகள். There are 5 parts. First, antennules, நுண் உணர்கொம்பு, ஹை ஸ்டெம் பேஸ் வந்து அமைந்துள்ளது. ஒவ்வொன்றும் ஃப்ரீ காக்ஸா, காக்ஸா, பேசிஸ் என்ற 3 கணுக்கள் காணப்படுகிறது. புரோட்டோபாய்டட் ஓர்னி தின் வந்து பல கணுக்கள் உணர் இழைகள் கொண்டுள்ளன. ஸ்டாட்டோசிஸ்ட், ஓப்பனிங் ஆஃப் ஸ்டாட்டோசிஸ்ட். இவை சென்சரி ஆர்கன் அல்லது தொடு உணர்ச்சி உறுப்பாக செயல்படுகின்றன. திஸ் இஸ் இன்னர் பீலர், அவுட்டர் பீலர். இதை வந்து மாடிஃபை, எண்டோபேட்டா வந்து மாடிஃபை ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆண்டனா உணர்கொம்பு. இது சேம் காக்ஸா பேசிஸ் காணப்படுது. இது வந்து யூரினரி ஓப்பனிங் காணப்படுகிறது. திஸ் இஸ்
pillar. Antennal bag second antenna காணப்படுகிறது. excretory organ அது ஓப்பனிங் உள்ளதால் protopodid big size. எண்டோபெடிட் வந்து நீண்டு கணு உணர் இழையாகவும் எக்ஸோபெடிட் வந்து லீஃப் ஷேப் தகடு மாதிரி உள்ளன. இவை வந்து ஸ்கியூமா எனப்படும். ஸ்பிக்யூல்ஸ் காணப்படுகின்றன ஸ்கேல்ஸ் மாதிரி. இவை வந்து ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சென்சரி ஆர்கன் எக்ஸ்கிரேஷன் சமநிலைப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் மேண்டிபிள்ஸ் அரவை தாடைகள். இந்த மவுத்தில் வந்து இந்த இரு பக்கமும் அமைந்துள்ள ஷார்ட் ஸ்ட்ரென்த் அப்பண்டேஜஸ். ஈச் அண்ட் எவரி மேண்டிபிள்ஸ் மோஸ்ட்லி வந்து காக்ஸாவினால் ஆனது. ஹெட் there are two parts. This is molar process bearing the 6 dentacle plates and incisor process terminating in 3 teeth. Head outer வந்து 3 jointed mandible part காணப்படுகிறது. இவை mandible function பார்த்திங்கன்னா இது serve for mastification. அது உணவை வந்து அரைக்க உதவுகின்றன. ஓகே, வந்து ஃபர்ஸ்ட் maxilla முதல் துருவத்தாடை. This thin and leaf-like appendages the coxon bases அகன்று inside வந்து நீண்டு காணப்படுகின்றன. இது வந்து நாத்தோபெஸ் என்று பெயர். நாத்தோபெஸ்னா தாடை ஹெடி ஜாஸ். அது ஹெண்டோபெடிட் அவுட் சைடு வந்து பேசிஸ் சென்ஸ் இன் கர்வ்டு டிவைடட் டு எக்ஸோபெடிட் இஸ் ஆப்சன்ட். ஓகே, இது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் தி ஃபுட் இன்டு தி மவுத். ஃபுட்டு வந்து மவுத் வழியாக வந்து பாஸ் பண்ணுறதுக்கு பயன்படுகின்றன. திஸ் இஸ் செகண்ட் maxilla இரண்டாம் துருவத்தாடை. This thin and leaf-like appendages, coxa small, base is big size, divided two jaws or inner side. Endopodid is small, large and fan-shaped exopodid. This is fan-shaped la காணப்படுது. This capnonathid. அவுட் சைடில் தான் தின்னது ஸ்பிக்குல்ஸ் அமைந்துள்ளன. அவுட் சைடில் ஸ்பிக்குல் நுண் முட்கள்கள் அமைந்துள்ளது. ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிலார் யூஸ்ஃபுல் இன் ஃபீடிங் அண்ட் ரெஸ்பிரேஷன் உணவூட்டத்திற்கும் சுவாசத்திற்கும் பயன்படுகின்றன. ஓகே, திஸ் இஸ் ஏ cephalic appendages. First antennule situated in front of the mouth just behind the base of eye stalk. Protopodid consists 3 segments, precoxa, coxa and basis. Status is a small cuticle. Within the precoxa, it is the balancing organ of the pran. இதால் வந்து பேலன்ஸ் சமநிலைப்படுத்துறதுக்கு ஸ்டாட்டஸ் டெஸ்ட் வந்து பயன்படுகிறது. சென்சரி ஆர்கனாகவும் செயல்படுது. தி அவுட்டர் பில்லர் இஸ் டிவைடட் இன்டு 2 branches. Smaller inner branch contains olfactory seta for the purpose of smelling. நுகர்வதற்கு பயன்படுகிறது. The 2 pillars are modified exo and endopodid of the protopodid. The 2 pillars are modified ஆகி exopodid endopodid protopodidலிருந்து தோன்றுகின்றன. ஓகே, second antenna is also preoral in position. Protopodid 2 segments, coxa and basis. The excretory organ or green gland is inside the coxa and the urinary opening is situated on its inner margin. The basis gives off 2 rami, a leaf-like scale, scoma, any jointed flagellum or paler. The scoma represents the exopodid and help the pran as a balancer in swimming. Balance பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங் நீந்துவதற்கும் பயன்படுகிறது. Mandible, it is a third appendages and lies on the outer side of the mouth. Its spoon-shaped proximal part is called the apophysis. The head consists of molar process and a thin incisor process. 3 jointed mandible pulp arises from the outer side of the head. It bears sensor seta and lies against the outer side of the incisor process. 2 type வந்து mandibular pulp காணப்படுகிறது. First maxilla. It is the smallest of the appendages and is placed behind the posterior lip of the mouth. The maxilla consists of 3 foliaceous plates, the margin covered with the sensor seta.
Second maxilla, the thin appendages placed behind the maxilla. It is peduncle consists of much educated coxa on the larger bifurcated basis. Inward is the hendates or jaws. அது லைஃப் ஸ்ட்ரக்சரில் காணப்படுது. இது வந்து இந்த ஸ்மால் பேசிஸ் இந்த பிட் சைஸ் டிவைடட் இன் 2 ஜாஸ் இன்னர் சைடு இருக்குது. எண்டோபெட்ரஸ் ஸ்மாலாக இருக்கும். நெக்ஸ்ட் thoracic appendages. மார்பு ஒட்டுறுப்புகள். This consists of 3 pairs of maxillipids or foot jaws and 5 pairs of walking legs. First maxilliped is a protopodid, consists 2 segments, coxa and basis. This flattened and the leaf-like structure, inner margin. They push food into the mouth. Attached to the outer side of coxa, there is a bilobed structure called epipodid, which helps respiration. Second maxilla, the coxa is short and covered with seta on its inner margin. It carries a small epipodid, outer margin. Third, leg-like appearance. Protopodid consists coxa and basis. The coxa carries thin epipodid on its outer side. Okay, this is thoracic appearance of the right side. Okay, first maxillipid. முதல் தாடைக்கால்கள். There is flattened leaf-like coxa and basis. Coxa is bilobed, epipodid on its outer side. The epipodid. Two on the divided இருக்கு epipodid. Endodate very small. This is endodate very small. Except வந்து நீண்டு காணப்படுகின்றன. Next, second maxillipid. The coxa small and bears a gill. Epipodid its outer border. Epipodid outer ல வந்து gills மாதிரி செவல்கள் மாதிரி காணப்படுகின்றன. Endopodid basis தோன்றுகிறது, which consists of 5 segments. This is namely ischium, meris, corpus, protopus, trochleus. Second maxillipid இரண்டாம் தாடைக்கால்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து சென்சரி ஆர்கன், ரெஸ்பிரேஷன், உணவை பிடிக்கும் வந்து உறுப்புகளாக செயல்படுகின்றன. நெக்ஸ்ட் தேர்ட் maxillipid, மூன்றாவது தாடைக்கால்கள். The leg-like structure, அது கால் போன்று காணப்படும். Coxa bears epipodid on the outer side. First segment endopodid, fusion of ischium, meris. Second corpus. Third protopus, trochleus. Okay. Next, walking legs. Typically walking legs protopodid வந்து 5 கணுக்கள் endopodid காணப்படுகின்றது. Endopodid 5 segments, namely ischium, meris, carpus, protopus, trochleus. All the 7 podomeres arranged single row or movably ஒன்றின் மேல் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளன. The first and second pair, propodes, trochleus, இடுக்கி போன்றது பிடிக்கும் உறுப்புகளாக செயல்படுது. இவை chelat legs. 3, 4, 5 walking legs or 2 typical வந்து non chelat legs, இடுக்கியற்ற கால்கள். Okay, this is walking legs, நடக்கும் கால்கள். The prawn is decapod, 10 bearing 10 walking legs. Even walking leg on 7 cylindrical segments joined end to end
First two segments coxon base is protopodate. 5 segments endopodate. Exopodate absent. The 5 segments endopodate ischium, mirus, corpus, propodate, dactylis. First and second walking legs carry pincers at their proximal ends. They are known as the ciliate legs, the இடுக்கி கால்கள். Last 3 are non-ciliate, இடுக்கியற்ற கால்கள். The second walking leg very much large and bears spines and situ. This is abdominal appendages. வயிற்று ஒட்டுறுப்புகள். Abdominal appendages of a male front, right side ventral view. First piliopod. Abdominal appendages, there are 6 pair of abdominal appendages, 6 segments. These are piliopods and swimmerets. First piliopod, முதல் வயிற்றுறுப்பு. Endopodate reduced and appendix interna is absent. Second piliopod, இரண்டாம் வயிற்றுறுப்பு is male appendix interna, additional appendix masculina காணப்படுகின்றது. This is third piliopod. There are typical biramous structure, அது இரண்டு கிளைகளாக வந்து காணப்படுகிறது. Protopodate with coxon basis. Two rami leaf-like structure. The rami வந்து leaf-like structure காணப்படுறது. Endopodate, extropodate. Last one, uropod. Wall call. This is கடைசி ஒட்டுறுப்பு. டெல்சன் வந்து இரண்டு பக்கங்களிலும் அமைந்திருக்கும். இந்த காக்ஸா பேசிஸ் வந்து ஜாயிண்ட்டாக வந்து காணப்படுறது வந்து சிம்போர்டாக மாறியுள்ளது. எக்ஸோபெரிட் எண்டோபெரிட் வந்து துடுப்புகள் ஷேப்பில் வந்து காணப்படும். ஓகே, திஸ் இஸ் abdominal appendages. There are 6 pairs appendages, piliopod, swimmerets. Help the prawn in swimming. இந்த piliopodல வந்து ஸ்விம் பண்ணுற நீந்துவதற்கு பயன்படுகிறது. ஒவ்வொரு பிலியோபிடும் வந்து பைராமஸ் இரண்டு கிளைகளாக பிரிந்து காணப்படுகிறது வயிற்றுப்பில். Second, third, fourth, fifth piliopod, inner side of the endopodate, hook-like and rod-curled appendix interna. endopodate இந்த hook-like மாதிரி வளைந்து காணப்படுகிறது. அது வந்து appendix interna. Interna, the two sides interlock with one another during the breeding season, thereby forming a efficient basket for carrying eggs. Breeding seasonல இந்த appendix interna எக்கை வந்து கேரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Second piliopod in male bears another additional rod-like process. It is called appendix masculine. Uropod has a protopodate of only one segment. Exopod is divided by a fine structure and bears a spine near base, but the endopodate is undivided. The last pair specially called uropod because they form with the dorsal powerful tail fin which is used for leaping backward. Move பண்றது பேக்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். See you next class.